ஐடிசி வந்து ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் பண்றது ஐஜிஎஸ்டி பேமெண்ட்டோட, ரிமைனிங் கிரெடிட் இருந்தா சிஜிஎஸ்டி, அப்புறம் எஸ்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி. இது படிச்சிட்டீங்களா? ஆர்டர் ஆஃப் யூட்டிலைசேஷன். செல்லம் வாசிச்சு பார்க்க கூடாது சிவானி. நோ வாசிச்சு பார்த்தல். நல்லா தரவா படிக்கணும். ஏன் இவ்வளவு நாளா படிக்கல? தரவா இது படிக்கணும்டா. நான் சொன்னேன்ல கடைசி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரான்ட்டு. ஏன் நீங்க கோ த்ரூ பண்றீங்க? ஏன் அதை ஸ்ட்ராங்கா படிக்க மாட்டேங்கிறீங்க? என்ன ரீசன்? எதெல்லாம் நல்லா மனப்பாடமா படிச்சிருக்கீங்க? தரவா தெரியும் மேம் எனக்கு. எதெல்லாம் எந்த கான்செப்ட்ஸ்லாம் சொல்லுங்க. டீட்டெயில் டீட்டெயில் எல்லாமே படிச்சிட்டீங்க. ஐடிடில எதிரா இன்வாய்ஸ்? இவிபில என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க? ஓகே, இது என்னாச்சு? ஏன் ரிட்டர்ன்ஸ் இன்னும் படிக்கல? படிக்கணும் சிவானி. ஆன்லைன் பண்ணுங்க சிவானி. கஷ்டமாயிடும்டா இல்லாட்டி. ஈவே பில்லோட செமினார் இன்னைக்கு வச்சுக்கலாம். 20th சொல்றேன், ஆல்ரெடி 22nd ஆயிடுச்சு. ம், ரைட். தரவா படிச்சிருவீங்க. சரி. செக்ஷன் 37 ஃபுல்லா படிச்சிட்டீங்களா? ஃபர்னிஷிங் டீடைல்ஸ் ஆஃப் அவுட்புட் சப்ளை. இல்ல படிக்கணுமா? எதனால டிலே ஆகுறதுடா படிக்கிறதுக்கு? என்ன ப்ராப்ளம்? ஃபாஸ்டா படிக்க முடியலையா? கஷ்டமா இருக்கா? இல்ல எனக்கு ஒரு ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்க. இப்ப நான் இன்னைக்கு எடுக்கிறேன்ல, the rest of the day ஃபுல்லா உங்களுக்கு வந்து கேப் தான்ல? அந்த 2 மணி நேரம் கவர் பண்ணது ரெஸ்ட் ஆஃப் தி ஹவர்ஸ்ல உங்களால கவர் பண்ண முடியலையா? அப்ப அன்னனி பாடத்தை படிச்சு முடிச்சிடலாமே, ஏன் டிலே ஆகுது? இப்ப ஸ்டேஜ் 2வாவது நான் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் உங்களை சார்ட் அவுட் பண்ண சொல்றேன். அவன் நிறைய சொல்றான். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லடா, அந்த 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறது தான் நான் இன்னைக்கு படிக்க சொல்றான். இதுல என்ன சேலஞ்சா இருக்குன்னு கேக்குறேன். நாளைக்கு பாத்துக்கலாம்னு ஏதாவது போஸ்ட்போன் பண்ற மாதிரி இருக்கா? கஷ்டமா இருக்கா அதாவது? இல்ல சிவானி, நான் வந்து இப்படி நீங்க படிக்கிறீங்கன்னா, இப்போ இது வந்து 30 இது எப்ப நான் இது கடைசியா சொல்லி தந்தேன்னு சொல்லுங்க. இது எப்ப சொல்லி தந்தேன்னு சொல்லுங்க இந்த பாயிண்ட்.
போன சொல்லுங்க. போன Thursday சொல்லி தந்தேன். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே 4 நாள் போயிடுச்சு. கரெக்ட்டா? 4 நாள் உங்களுக்கு இது படிக்க முடியலன்னா, என்ன மாரி சேலஞ்ச் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கேட்கிறேன். ஏன் படிக்க முடியல? படிச்சிருவேன்றது இல்ல சிவானி. இப்ப போக 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 ஹெவியா இருக்கும். நீங்க எப்படி இது பண்ண போறீங்கன்றது நான் பிளான் பண்ணணும்ல. அதுக்காக கேட்கிறேன். அம்மா இருக்காங்களா? கடையில இருக்காங்க. யாருமே இல்லையா வீட்ல? படிக்கணும் சிவானி. இல்ல உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கான்னு நான் கேட்கறதுக்கு தான் நான் கேட்கிறேன் அம்மா கிட்ட. வேற ஏதாவது ப்ராப்ளமா? படிக்கிற போது ஏதாவது டிஃபிகல்ட்டியா ஃபீல் பண்றீங்களா? சரி ஓகே. படிங்க. படிச்சுதான் ஆகணும். வேற வழி கிடையாது. டெய்லி போர்ஷனை படிக்கணும் சிவானி. 4 days டைம் ஆயிடுத்து. இன்னும் படிக்கலன்றது வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. ஓகே. கம்யூனிகேஷன் ஆஃப் டீடைல்ஸ் ஆஃப் இன்வெர்ட் சப்ளைஸ் இன் இன்புட் டாக்ஸ் கிரேட்டா. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா மாதிரிடா. ஓகே. இப்போ நான் அவுட்வர்ட் சப்ளைஸ்ன்றது என்னன்னு சொல்லிடுறேன். சேலு, ட்ரான்ஸ்ஃபர், பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச், லைசன்ஸ், ரெண்டல் இது எல்லாமே அவுட்வர்ட் சப்ளைஸ். ஓகேவா? ஸோ இன்வெர்ட் சப்ளைஸ் அப்படின்றது வந்து இன்வாய்ஸஸ், ரெசீட் வாங்குறது, டெபிட் நோட், கிரெடிட் நோட். அவுட்வர்ட் சப்ளைஸ்ன்றது சேல், ட்ரான்ஸ்ஃபர், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே. இப்போ இந்த அவுட் சப்ளைஸ்ல அதாவது ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஃபர்னிஷ் பண்றாடா. ஓகே. அப்போ பண்ணும்போது the details of outward supplies furnished by the registered person and such other supplies as may be prescribed and an auto generated statement containing the details of input tax credit shall be made available electronically வந்து எல்லா recipients of such supply க்கு கொடுக்கணும். ஓகேவா? யார் இந்த அவுட்வர்ட் சப்ளைஸ் பண்ணும்போது ரிஜிஸ்டர்ட் பர்சன் என்ன பண்ணணும்னா ஆட்டோ ஜென்ரேட்டட் சிஸ்டம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எவ்வளோ டீட்டெயில் எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்கணும். ஆட்டோ ஜென்ரேட்டட் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா என்னெல்லாம் இன்வெர்ட் சப்ளைஸ் ரெசிபியன்ட்டுக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைலபிலிட்டி என்ன, அதே மாதிரி எந்த இதுல இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைலபிலிட்டி பண்ண முடியாது, ஹோலியாவோ பார்ஷியலா பண்ண முடியாது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது தான் செக்ஷன் 38 சொல்றது. அதை கொடுக்கணும் அப்படின்றது என்னன்னா சப்போஸ் registered person வந்து within such period of taking registration இல்ல by any registered person who has defaulted in payment of tax and for such default has continued for such period by any registered person the output tax payable by whom in accordance with the statement of out. அதாவது இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு விஷயம். இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டோட டீடைல்ஸ் இன்வெர்ட் சப்ளைஸும் எப்போ இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணக்கூடாது cannot be availed in details of supplies-யும் ரிஜிஸ்டர்ட் பர்சன் கண்டிப்பா அந்த ரெசிபியன்ட்டுக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான். இந்த ரிட்டர்ன்ஸ் ஃபர்னிஷிங் பண்றதுன்றது வந்து it is available for every calendar month furnishing a return electronically inward and outward supplies of goods or services. இந்த ரிட்டர்ன்ஸ்ல வந்து எல்லாமே இருக்கணும்டா. கேலண்டர் மந்த்துக்கு பண்றதுக்கு இன்புட் டாக்ஸ் எவ்வளோ பே பண்ணோம், பே பண்ணிட்டாங்க, அட்வான்ஸ் டாக்ஸ் எவ்வளோ பே பண்ணிட்டாங்க எல்லாமே. ஆனா இதுல ஒரு எக்ஸெப்ஷன்ஸ். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா யாருடா? ஓகே. காம்போசிட் லிவினா அர்த்தம்? காம்போசிஷன் லிவினா காம்போசிஷன் லிவினே சொல்லுடா. சொல்லுங்க. அதுதான் ஏற்கனவே எடுத்திருக்கேன் உங்களுக்கு.
இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. கரெக்டா சொல்றீங்க. இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி சொல்லுங்க. என்ன இருக்கணும்? இருக்கணும்னா புரியல. என்ன சொல்ல வரீங்க? ம். அதாவது காம்போசிஷன் லிவின்றது என்ன அர்த்தம்னா, யார் அதை அவைல் பண்ணிக்கலாம்னா ஸ்மால் டாக்ஸ் பேஸ் அவைல் பண்ணிக்கலாம். அவங்க ஆனுவல் டர்ன் ஓவர் 1.5 crores செல்லம். crores for supply of goods, 50 lakhs for supply of services. யார் ஒருத்தங்க அவங்களோட டேர்ன் ஓவரை 1.5 crores கீழேயும், யார் ஒருத்தங்க அவங்களோட டேர்ன் ஓவரை 1.5 50 lakhs சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கு 50 lakhs ஒர்த் ஆஃப் சர்வீசஸ் கீழேயும் பிசினஸ் ரன் பண்றாங்களோ அவங்க இந்த காம்போசிஷன் லிவின்ற ஒரு பிராக்கெட் குள்ள வராங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? 1.5 lakh 0.5 crores. ஓகே, இது இன்புட் சொன்னீங்க. நான் ரெசிடென்ட் யாரு? அதுல என்ன கண்டிஷன்ஸ், ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் கண்டிஷன் சொல்லுங்க. வெரி குட், சூப்பர், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். பர்சன் பேயிங், இப்போ இவங்களாம் எக்ஸெப்ஷன்ஸ் கடா. இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், நான் ரெசிடென்ட், அப்புறம் வந்து காம்போசிஷன் ஸ்கீம்ல வந்து இது பண்றவங்க, டிடிஎஸ்ல இது பண்றவங்க, டிசிஎஸ் பண்றவங்கலாம் எக்ஸெப்ஷன்ஸ். இப்போ ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்னா, அதாவது எலக்ட்ரானிக்லாம் பண்ணலாம்டா அந்த ஃபர்னிஷிங் ரிட்டர்ன் பிஃபோர் த ஃபாலோயிங் டைம் ஃபார் ஈச் மந்த் ஆர் பார்ட் தேர் ஆஃப் ஆன் ஆர் பிஃபோர் 20th டே ஆஃப் தி மந்த் சக்சீடிங் மந்த். அதாவது இந்த மந்த் டியூனா அடுத்த மாசம் 20ஆம் தேதிக்குள்ள பண்ணும். இல்ல நான் குவார்டரா பண்றேன் அந்த மாதிரி இருந்ததுன்னா 22nd day of the month succeeding such quarter or 24th day of month succeeding quarter. 22ndனா south and western states, north and eastern states 24th. Okay, discharging liability, every registered person வந்து discharge liability. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எழுதிக்கோங்க கணம், எழுதுங்க. ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஒரு ரிட்டர்ன்ஸ் ஃபர்னிஷ் பண்ணி டாக்ஸ் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களா, டாக்ஸோ இன்ட்ரெஸ்டோ பெனால்ட்டியோ ஃபீஸோ கட்டுறாங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர்ல அது டெபிட் ஆகும் ஆர் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்ல டெபிட் ஆகும். எழுதிக்கோங்க செல்லம். எவ்ரி ரெஜிஸ்டர்ட் பர்சன் required to furnish a return discharges his liability towards tax, interest, penalty, fees or any other amount payable by debiting the electronic cash ledger or electronic credit ledger, and that has to be included in a GSTR 3B. எழுதிக்கோங்க செல்லம். இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோடா, இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ போட்டுக்கோ. சிவானி, உங்களுக்கு சாமி நம்பிக்கை இருக்கா? யார கும்பிடுவீங்க? ஓ, இப்ப ட்ரெண்ட் பண்றதுனாலயா எல்லாரும் முருகன்? ஓகே ஓகே. ஓ,
எழுதிட்டீங்களா செல்லம்? குட். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. மந்த்லியும் அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம், குவார்டர்லி பண்ணலாம். குவார்டர்லி பண்ணும்போது நீங்க ஒரு டவுட் கேட்டிருந்தீங்களடா, கரெக்டா? மறந்துட்டேன்டா, அது ஒருத்தங்க கிட்ட கேட்கணும்னு வச்சிருந்தேன், மறந்துட்டேன். நான் அதை கேட்டுட்டு சொல்றேன் கண்ணா. ஓகே. மிஸ்டர் பர்சன் வந்து required to furnish return every quarter பண்ணணும். Due for each of the first 2 months. அதாவது ஜான்வரி பிப்ரவரிக்கு பே பண்ணாம மார்ச்ல பே பண்ணலாம்டா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 months குவார்டரை அவங்க வந்து மார்ச்ல பே பண்ணலாம். By depositing the said amount in form GST PMT 06. Form GST PMT 06. PMT 06 வந்து is a challan used for payment interest. ஓகே. இப்போ இந்த பிசிக் ஃபில்டு ஃபார்ம்ஸ்லாம் வந்து எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இருக்கும். ஓகேவா? அதை வந்து இவங்க டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எழுதிக்கோங்க செல்லம். PMT 06 இஸ் a challan used for making. இது எழுதிக்கோங்க, எக்ஸல் ஃபைலையும் போடுறேன். இதுல வரலடா கண்ணா ஃபார்ம்ஸ். இதோட ஆட் பண்றேன், இங்க போடுறேன். மத்ததெல்லாம் போட்டிருக்கேன், பட் இது வரல. ஸோ அது PMT 06 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபார்ம் GST PMT 6ல வந்து டெபாசிட் பண்றேன் அப்படின்னா, அவங்க வந்து registered person may for the first month of the quarter take into account electronic cash ledger ஓட பேலன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கணும்னு சொல்றாங்கடா. பேமெண்ட் எப்பெல்லாம் பண்றாங்களோ எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரோட ரெஃபர் பண்ணிக்கிறோம். செகண்ட் மந்த் பே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ they have to exclude the tax due for the first month. இப்போ 2 மாசத்து சேர்த்து 3வது மாசம் நான் பண்றேன்னு வச்சுக்கோச்சலாம். நீ என்ன பண்ணுவ? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர்ல ஆல்ரெடி அமௌண்ட் ஏதாவது இருக்கான்னு பாப்ப. இப்போ 20 ஃபார் எக்ஸாம்பிள் 5000 இருக்கு, நீங்க 20000 பே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு மந்த்துக்கு 20000 ரூபாய், இன்னொரு மந்த்துக்கு 20000 ரூபாய்னா 40000. ஏற்கனவே பேலன்ஸ் 5000 ரூபாய் இருக்குன்னா 35000 ரூபாய் பே பண்ணா போதும். அதனால தான் சொல்றாங்க உங்களோட எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரோட அக்கௌண்ட் பாருங்க. ஓகேவா? எந்த மந்தோட இது ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் த குவார்டர்னா நான் ஏப்ரலோடது பே பண்ணீங்கன்னா அப்போ எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரோட பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. இல்ல ஏப்ரலுக்கும் பே பண்ணோம், மேக்கும் பண்ணோம், மேல பே பண்ண போறீங்க அப்படின்னா 2 மாசத்துக்கு இது பண்ணி பண்ணுங்க அப்படின்றாங்க. ரொம்ப அதாவது நல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாங்கடா. ஓகேவா? அதே மாதிரி என்ன நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 monthsல நான் என்ன அமௌண்ட் டெபாசிட் பண்ணிருக்கேனோ அது will be debited in the electronic cash ledger or electronic credit ledger. Okay, and that will be forming part of your return in GSTR 3B. Suppose ஏதாவது உனக்கு refund வருதுன்னு வச்சுக்கோ செல்லம், any claim of refund or such lying in balance of elect if any out of the amount it shall be permitted only. See, உனக்கு ஏதாவது ரீஃபண்ட் ஏதாவது இது பண்றாங்கன்னா உன்னோட ரிட்டர்ன்ஸ் அக்செப்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. GSTR 3B வாங்கினதுக்கு அப்புறம் தான் ரீஃபண்ட் கிடைக்கும். இப்போ இந்த காம்போசிஷன் ஸ்கீம்ல எல்லாம் இருக்காங்களா, அதாவது குட்டி குட்டி ஸ்மால் டாக்ஸ் பேஸ், அவங்களுக்குலாம் எப்படின்னா எவ்ரி ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஹூஸ் அண்டர் கம்மிங் அண்டர் த காம்போசிஷன் ஸ்கீம் அவங்க என்ன பண்ணணும், தே வில் ஹாவ் டு, நம்ம முன்னாடி ஒன்று படிச்சோம் தெரியுமாடா பெருசா,
இப்போ நம்ம படிச்சது வந்து ஜிஎஸ்டிஆர் 3B பத்தி. ஓகே, இந்த பார்ட் படிச்சோம். இப்போ நம்ம படிக்கிறது வந்து காம்போசிஷன் இவங்களுக்கு படிக்கிறோம். அதே தான் படிக்கிறோம்டா. அவங்க வந்து சிஎம்பி 08 இதை பண்ணணும், ஜிஎஸ்டிஆர் 4 ஆனுவலி பை பர் 08 பண்ணணும். அதே மாதிரி எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் ஜிஎஸ்டிஆர் 4 வந்து பண்ணணும். அதே தான் கொடுத்துருக்கான். சரியா? அப்புறம் டாக்ஸ் பேஸ்லாம் பண்ணணும். ரிட்டர்னில் வந்து இன்ட்ராஸ்டேட் எல்லா டீட்டெயில்ஸையும் அக்யூமுலேட் பண்ணணும். புரியுதா? இது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டாப்லர் காலில் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணோம்? 13th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். இது பாருங்க, 13th, அதாவது எவ்ரி டாக்ஸ். இது படிங்க செல்லம், படிங்க. அதாவது இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கவங்க ஒவ்வொரு கேலண்டர், ஃபார் எவ்ரி கேலண்டர் மந்த் ரெஜிஸ்டர்டு GSTR 6ல within 13 days after the end of such month பண்ணும். ஓகேவாடா? இது நல்லா இது பை ஹார்ட் பண்ணிட்டீங்களா? கான்ஃபிடென்ட்டா பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ அடுத்தது நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனுக்கு என்ன சொல்றாங்க? 13th of next month or within 7 days after the expiry of registration, whichever is of earlier. அதே தான் சொல்றாங்க சார். 13th at the end of this one or 7 days, whichever is earlier. அதே இது சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான் சொல்றாங்க. இப்போ ஒரு இதுல மிஸ்டேக் ஆகுறதுன்னு வச்சுக்கோடா, ஏதோ இன்கரெக்ட் மிஸ்டேக் ஸ்க்ரூட்டனி பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒமிஷன் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், இன்கரெக்ட் பட்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், அதனால ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகேவா? அது எப்போ பே பண்ணா, அதுக்கும் கட் ஆஃப் இருக்கு. 30th day of நவம்பருக்கு முன்னாடி பண்ணணும். நோ செக்ஷன் முன்னாடி பண்ணணும். அதாவது after 30th day of November following the end of financial year or actual date of furnishing, whichever is earlier. ஓகேவா? ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபைலிங் ரிட்டர்ன். யாரால ஃபைலிங் ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னா, இப்போ வந்து ப்ரீவியஸ் டாக்ஸ் பீரியடுக்கு நான் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோடா, இதெல்லாம் நான் எடுத்த மாதிரியே இருக்கேடா சிவானி, இல்லையா? எடுக்கல. ஏற்கனவே வந்து நான் ப்ரீவியஸ் பீரியட் டாக்ஸ் பீரியட் பண்ணேன்னா சப்சிக்வெண்ட் பீரியட்ஸ்க்கு வந்து பண்ணக்கூடாது. அதுவும் கமிஷனர் வந்து அப்ரூவ் பண்ணி டைரக்ஷன்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா பண்ணலாம், அதர்வைஸ் நான் பண்ணவே கூடாது. ஓகேவா? ப்ரீவியஸ் டாக்ஸ் பீரியட்ஸ்க்கு நான் பண்ணலைன்னா சப்சிக்வெண்ட் டாக்ஸ் பீரியடுக்கு நான் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்னா என்ன அர்த்தம்னா, நான் எப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லயபிள் ஆகிறேன், ஓகே, என்னைக்கு எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் ஆகுறது. சரியா செல்லம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்வர்ட் சப்ளைஸ் ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பேன்ல, எனக்கு ரிஜிஸ்டர் ஆகணும், ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பேன், அண்ட் ரிஜிஸ்டர் ஆகணும், இதுலேருந்து நீ உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா, அந்த 2 பீரியடுக்குள்ள நான் அவுட்வர்ட் சப்ளைஸ் எதாவது பண்ணியிருந்தேன்னா அதை என்னோட ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்ல கண்டிப்பா காமிக்கணும். புரியுதா செல்லமா? அதாவது நீ இப்போ காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஓகே, காலேஜ்லேருந்து நீங்க செலக்டடுன்னு வருது இல்லையா, அப்ளை பண்ண டேட்லேருந்து செலக்டட் டேட்குள்ள நீங்க ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணினீங்கன்னா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரிட்டர்னுக்குள்ள அதை அப்டேட் பண்ணணும். செக்ஷன் 40. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எப்போ அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து அவைல் பண்ணிருக்கிறது வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னாலே என்ன, எனக்கு ஒரு சலுகை வந்து என்னோட அக்கௌண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? நான் கண்டிப்பா வந்து ஒவ்வொரு ரெஜிஸ்டர்ட் பர்சனும் அவைல் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரெஜிஸ்டர்ட் பர்சனும் சப்ளை ஆஃப் கூட்ஸ்க்கும் அவைல் பண்ணிக்கலாம், சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கும் அவைல் பண்ணிக்கலாம். ஆனா இதுல என்னன்னா, the credit of input tax availed by a registered person in respect of such supplies of goods or services or both, the tax payable whereon has not been paid by the supplier shall be reversed along with the applicable interest by the said person. Suppose நான் டாக்ஸ் பே பண்ணலன்னு வச்சுக்கோ செல்லம், ஆனா இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை மட்டும் அவைல் பண்ணிட்டேன்னா பாப்போம், நல்லா ஏமாத்துற, உனக்கு எதுக்கு நான் கிரெடிட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வேற சார்ஜ் பண்ணுவோம். புரியுறதாடா? அப்போ இவங்க வந்து சப்ளையர் வந்து
பேமெண்ட் டாக்ஸ் பேமெண்ட் பண்ணின உடனே திருப்பியும் அவனோட கிரெடிட்டை ரீஅவைல் பண்ணிக்கலாம். ஆனா என்ன பண்ணணும், டாக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணிக்கணும். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணிட்டு டாக்ஸ் பே பண்ணாமே விட்டானா விட மாட்டாங்க. ஓகே. ஃபைனல் ரிட்டர்ன்னு ஒன்று இருக்குடா. எனக்கு திடீர்னு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடுது. கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அப்போ கேன்சலேஷன் டேட்லேருந்தோ இல்லை ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் வந்து விச் இஸ் லேட்டரோ 3 மாசத்துக்குள்ள பண்ணிடணும். ஜிஎஸ்டிஆர் 10 வந்து சப்மிட் பண்ணும். QRMP ஸ்கீம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா செல்லம்? எக்ஸீடிங் 5 crores during any quarter the current financial year, registered person வந்து shall not be eligible for the scheme. ஓகே. குவார்ட்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ், இந்த பேரா படிடா செல்லமா. ஃபார்ம் ஜிஎஸ்டி பிஎம்டி 06 ஃபுல் ஸ்டாப் செல்லம். ஃபார் த ஈஸ் ஆஃப் டாக்ஸ் பேர், ஈஸ்னா என்ன அர்த்தம்னா கம்ஃபர்டபிலிட்டி. ஈஸ்னா என்ன அர்த்தம்னா கம்ஃபர்டபிலிட்டி. அதாவது அலோவிங் எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ், அதாவது ஒரு இங்க வந்து பே பண்ணுங்க அங்க வந்து பே பண்ணுங்க இல்லாம இவங்களுக்கு ஒரு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி கொடுத்து ஆன்லைன்லயே பே பண்ணிக்கோங்களேன், எங்க வேணாலும் வந்து இருந்து பே பண்ணிக்கோங்களேன்னு சொல்றதுதான் ஈஸ் ஆஃப் டாக்ஸ் பேயர்ஸ். ஓகே. இங்க பாருக்கண்ணா, QRMPன்றது வந்து குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். இது வந்து என்ன பண்ணுறது, கம்ப்ளைண்ட் ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. டேர்ன் ஓவர் ஆஃப் பேன் லெவல் அப் டு 5 crore இந்த ப்ரெசீடிங் ஃபினான்ஷியல் இயர்ல இருந்தாங்கன்னா அவங்க குவார்டர்லி GSTR1 வந்து சப்மிட் பண்ணலாம். ஆனா IFF இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டியை வந்து ஃபர்ஸ்ட் 2 monthsக்குள்ள முடிச்சிருக்கணும் அவங்க. ஓகேவா? ஓகேவா? அண்ட் GSTR 3B ஃபைலிங். ஓகேவா? பேமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 monthsல சிம்பிள் சலான் மூலமா பண்ணலாம், ப்ராப்ளம் இல்ல. இல்ல நான் வந்து சிஸ்டம் வந்து ஆன்லைன் போர்ட்டல்லையே ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு குவார்ட்டர்லி ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ குவார்ட்டர்லியாவும் பே பண்ணிக்கலாம், மந்த்லியாவும் பேமெண்ட் பண்ணலாம். ஓகே. அதுதான் அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆஃப் பேன் லெவல் அப் டு 5 crore தான் வந்து இந்த குவார்ட்டர்லி GSTR1 ஆஃப் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் குவார்ட்டர்லி GSTR1 ஆஃப் பண்ண முடியும்? பேன் லெவல் டர்ன் ஓவர் வந்து அப் டு 5 கோடி இன் ப்ரெசீடிங் ஃபினான்ஷியல் இயர். ஃபர்ஸ்ட் 2 monthsலயும் பே பண்ணலாம், சிம்பிள் சலான் வச்சு பே பண்ணலாம். ஆனா கண்டிப்பா IFF மூலமா நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 months பே பண்ணியிருந்தா மட்டும்தான் GS3B ஃபைலிங் என்னால பண்ண முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் அதே தான் சொல்றாங்க செல்லம்மா. ஓகேவா? செல்லம் இது கோத்ரூ பண்ணி பாருங்க, எலிஜிபிலிட்டி ஆஃப் QRPM ஸ்கீம் புரியுறதா பாருங்க செல்லம், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. IFF நம்ம நிறைய வாட்டி பார்த்த மாதிரி தோணுது. இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி குவார்ட்டர்லி. சிவனி நீங்க என்ன பண்ணுங்க கண்ணா, இது வரைக்கும் கோத்ரூ பண்ணிட்டேன். குவார்ட்டர்லி ஃபைலிங் ஆஃப் GSTRB 3 பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த பார்ட் பார்த்துக்கோங்க. இந்த இதை மட்டும் வரைஞ்சுக்கோங்கடா. ஒன்றும் இல்லடா, ஜிஎஸ்டி இன்ட்ரா சப்ளை இன்டர் சப்ளை. இன்ட்ரா சப்ளைன்றது வந்து CGST SGST பே பண்றோம், இன்டர்ஸ்டேட்டுக்கு வந்து IGST பே பண்றோம், அதான் சொல்றாங்க. புரியுதா செல்லம்? டாக்ஸ் ரெண்டா டிவைட் ஆகுது இல்லையா, ஒன்று வந்து இன்ட்ராஸ்டேட் சப்ளை,
மதுரை டு திருச்சி இன்ட்ராஸ்டேட், தமிழ்நாடு டு வெஸ்ட் பெங்கால் இன்ட்ராஸ்டேட். இன்ட்ரஸ்ட் ஸ்டேட்டுக்கு சிஜிஎஸ்டி பே பண்ணும், எஸ்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டி பே பண்ணும். இன்ட்ரஸ்டேட்டுக்கு ஐஜிஎஸ்டி தான் பே பண்ணும். அதான் இந்த இது சொல்றது. மந்த்லி பேமெண்ட் வந்து இவங்க QRMP ஸ்கீம்ல நான் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 months ஆஃப் த குவார்டர்ல வந்து நான் ஜிஎஸ்டி PMT06ல பண்ணோம். அமௌண்ட் ஷால் பி டெபாசிட்டட் பை 25th day ஆஃப் தி நெக்ஸ்ட் மந்த். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் 2 months நான் பே பண்ணினாதான் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ண முடியும். திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிருக்கான்டா. அதே மாதிரி ஃபிக்ஸட் சம் மெத்தட், செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட். ஃபிக்ஸட் சம் மெத்தட்ல போர்ட்டல்லயே PMT06 இருக்கும், ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? அதை வந்து 35% சலான்னு சொல்லுவாங்க. MCQல கேட்பான். which is called as 35% சலான். ஃபார்ம் ஜிஎஸ்டி PMT06. செல்ஃப் அசஸ்மெண்ட்ன்றது எப்படின்னா, நானே வந்து இன்வர்ட் சப்ளைஸ் என்ன, அவுட்வர்ட் சப்ளைஸ் என்னன்னு அசஸ் பண்ணிட்டு, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைலபிலிட்டியும் அசஸ் பண்ணிட்டு, ஆக்சுவல் டாக்ஸ் டியூவை வந்து நானே சலான் மூலமா பே பண்றது செல்ஃப் அசஸ்மெண்ட். ஃபிக்ஸட்ன்றது ஏற்கனவே போர்ட்டல்லயே ப்ரீஃபில்டு சலான் இருக்கும், அதுல அப்டேட் பண்றது. புரியுதா? பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ்ன்றது என்னெல்லாம் இருக்கு? சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அப்புறம் ஸ்டேட் ஜிஎஸ்டி, யூனியன் டெரிட்டரி இருக்கு. கரெக்டா? இன்டர்ஸ்டேட்னா ஐஜிஎஸ்டி ஞாபகம் இருக்காங்க. இன்டர்ஸ்டேட் ஐஜிஎஸ்டி, இன்ட்ரா ஸ்டேட் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி. இந்த இதுக்கு தான் இங்க வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க. செல்லம், இது வரைக்கும் நான் முடிக்கிறேன். ஓகே, கோத்ரூ பண்ணுங்க. நீங்க அதுக்குள்ள எல்லாத்தையுமே இது வரைக்கும் தரவு பண்ணிடுங்க செல்லம். ஓகே, Thursday அன்னைக்கு வரும்போது ஒரு ஃபுல் ரீகேப் பண்ணலாம். 212 வரைக்கும் பண்ணிட்டு we will proceed further. அதுக்கு தான் நீங்க தான் நிறைய சொல்ற மாதிரி இருக்கும், நான் சைலண்டா கேக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே சார், இந்த வாரத்துக்குள்ள இத மோஸ்ட் ப்ராபப்ளி நல்லா படிச்சிருங்கடா. ஓகே, தரவா கேட்பேன். இது உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டேன் போன கிளாஸ்லயே, பாருங்க. இந்த வாரத்துக்குள்ள இது மோஸ்ட்லி முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, இந்த வாரத்துக்குள்ள முடிச்சிடலாம் தான். ஓகேவா செல்லமா? ஸோ இன்னைக்கு ரொம்ப சின்ன போர்ஷன் கவர் பண்ணியிருக்கோம், பட் எல்லாமே ஈஸி பாயிண்ட்ஸ். பாருங்க, டவுட்னா கேளுங்க.